முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நம்முடைய நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். மெய்யாகவே இதில் இருக்கிற ஆராதனைகள், ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையில் நித்திய பேரின்பத்தை நிச்சயமாய் தரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மறைவிடமாய் இருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்கிறது. நமக்கு மறைவிடமாக இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ், யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ், ஆமை சீக்ரெட் ஹைடிங் பிளேஸ் சொல்லி நம்ம அவரை கனப்படுத்த போகிறோம். எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கரண்ட் தட்டியெல்லாம் வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டேன், அவரின் கிருபை அல்லாமல். வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டேன், அவரின் கிருபை அல்லாமல். என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காத்த, என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காத்த. வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். வேறொன்றை குறித்தும் நான் பெண்மை பாராட்டேன், அவரின் கிருபை அல்லாமல். வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். வேறொன்றை குறித்தும் நான் பெண்மை பாராட்டேன், அவரின் கிருபை அல்லாமல். தள்ளப்பட்டிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லை மாற்றி, யாரும் அறியாத என்னை இவ்வளவாய் உயர்த்திய அன்பை. தள்ளப்பட்டிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லை மாற்றி, யாரும் அறியாத என்னை இவ்வளவாய் உயர்த்திய பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டேன், அவரின் கிருபை அல்லாமல். இது ஒன்றே போதும். வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டேன், அவரின் கிருபை அல்லாமல். உன்னத மறைவினில் வைத்து தீங்குகள் நேராமல் காத்து, பலத்தின் மேல் பலன் அடைந்து உயர எழும்பிட செய்தி. உன்னத மறைவினில் வைத்து தீங்குகள் நேராமல் காத்து, பலத்தின் மேல் பலன் அடைந்து உயர எழும்பிட செய்தி. வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டேன், அவரின் கிருபை அல்லாமல். வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டேன், அவரின் கிருபை. என்னை தாங்கி
என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இருவரை காத்த என்னை தாங்கி அங்கே என்னை நடத்தி என்னை சுமந்து இருவரை காத்த வேறொன்றை குறித்து நான் என்னை பாராட்டேன் கிறிஸ்துவின் அன்பே அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் அவரின் இருவை அல்ல வேறொன்றை குறித்து நான் என்னை பாராட்டேன் கிறிஸ்துவின் அன்பே அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் என்னை பாராட்டேன் அவரின் கிருபை அல்ல. தலை சாய்க்கும் கல்லீரையா தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா இது வானத்தின் வாசல் தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா தூயரே தூயரே சர்வம் பாத்திரரே துதி உமக்கே ஆமே பாத்திரரே துதி உமக்கே ஆமே. கண்களை மூடி கரங்களை வைத்து எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்வ வல்லவர் ஆளுகிறார். எஸ் லார்ட் ஹல்லேலூயா தூயரே சர்வ வல்லவர் நீர் மட்டுமே தூயரே போற்றுதலுக்குரியவரே வல்லவர். ஆம் தேவ ஜனங்களே, அவர் நமக்கு அடைக்கலமாக ஆதரவாக மறைவிடமாக இருந்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். எதை குறித்தும் சந்தேகப்படாதீங்க. அரணுக்கு திரும்புங்கள். அந்த அரண்மனைக்குள்ளே வந்துடுவோம். அங்கே ரூத்தை பார்த்து சொல்லும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டையின் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்படியே கர்த்தர் செய்வார். தொடர்ந்து ஒரு அறிவிப்பை நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெருமை கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் நன்மையானது நிச்சயமாய் தருவார். உடனடியாக ஸ்கிரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உதவி செய்கிறதற்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதமான உத்தரவை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். மற்றொருக்கும் இந்த ஊழியத்தை குறித்து அறிமுகப்படுத்துங்க. தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமாக.
இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். பிரைஸ்ல இந்த அரண் அப்படிங்கிற வார்த்தையில தான் அரண்மனை அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பு நிறைந்த இடம் அல்லது அரண்மனை அப்படிதானே. அதை குறித்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அரணுக்கு திரும்புங்கள் அப்படிங்கிறத இப்படி கூட யோசிக்கலாம், அரண்மனைக்கு திரும்புங்கள். அப்போ அல்லது தேவ சமூகத்தில் இருக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராய் நல்ல ஒரு மறைவிடமாக, நமக்கு நல்ல ஒரு உறைவிடமாக இருந்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். பிரைஸ்ல அப்போ தேவ சமூகம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அரணுக்கு திரும்புங்கள் என்ன அர்த்தம்? என்னிடத்துக்கு வாப்பா, என்னோட சமூகத்துக்கு நீ வா, என் சமூகத்தில் நீ தங்கி இருப்பதையே உன் வாழ்க்கையின் பெரிய லட்சியமாக நீ நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுறது குறித்து பார்க்கிறோம். கடந்த நாளிலும் கூட நம்ம ஆதியாமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். அங்கே யாக்கோபு சொல்றாரு, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருந்தார், நான் அறியாதிருந்தேன். இது மெய்யாகவே கர்த்தருடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, அல்லது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி சொல்றது குறித்து பார்க்கிறோம். லூஸ்ங்கிற இடத்து பேரை மாத்துறான். எப்படி மாத்துறான்? பெத்தேல் அப்படி சொல்லி மாறுறான். அது காரணம் என்ன அப்படின்னா, அங்கே கர்த்தருடைய பிரசனம் வந்து இறங்கினதுன்னு சொல்லி பார்த்தோம். அதை குறித்து ஒரு 5 காரியங்கள் உங்களுக்கு நான் சொன்னேன். முதலாவதாக கர்த்தருடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, அது பார்க்க வேண்டியதை பார்க்கிற இடம், கண்கள் திறக்கப்படும். ரெண்டாவது சொன்னேன், பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட இடம். ஒரு ஏன் இன்ச்சு அது இங்கிருந்து தேவதூதர் ஏறுறது இறங்குறது மாதிரி வானத்தின் நுனியை தொடுகிறதாக இருந்தது என்று வேணும் சொல்லி. மூன்றாவதாக சொல்ற காரியம், பரலோக தேவன் பேசுகிற இடம், அவனுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறித்து பேசினார் சொல்லி. நான்காவதாக நான் சொன்ன காரியம், பரலோக தேவனின் பிரசன்னத்தை உணர்கிற இடம். நான் அறியாதிருந்தேன், இப்ப கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறாருங்கிறதை அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசி 5ஆவதாக பயபக்திக்குரிய இடம் அப்படி சொல்லிப்பாங்க. உடனடியாக ஒரு கல் எடுத்து அதை நாட்டி அது மேலே எண்ணெய் வார்த்து அரிசோத்தரை ஒரு நினைவு தூணா வைக்கிறது. அரிசோத்தரை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடம். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை அவன் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நான் அதில் பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அதில் தான் நான் உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். அலசோத்திரம் தேவ பிரசரம் நம்ம விட்டு விலகாதபடிக்கு அலசோத்திரம் காணப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள காணப்பட வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே அலசோத்திரம் பேச இருக்கிறேன். தேவ பிரசனம் நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவாங்க, கரெக்டான அந்த டைட்டில் பண்ணுவாங்க. அதை நான் எக்ஸ்பிளனேஷனோடு கூட சொல்கிறேன். தேவ பிரசனத்தை நீங்களும் நானும் இழந்து விடக்கூடாது. அல்ல முதலாக தேவ பிரசனம் இந்த உலகத்திலே இருந்த இடம்னா ஏதேன் தோட்டம். சொல்லுங்க அல்லேலூயா. அது தேவன் தங்குகிற இடமாயிடுச்சு. அது மாத்திரமல்ல, பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே கர்த்தர் அங்க தினந்தோறும் அவர்களோடு கூட பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் மனுஷனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து ஒரு சுதந்திரத்தையும் தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆதாமை ஃபர்ஸ்ட் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குகிற ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாய் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க பார்க்கிறோம். நீங்க 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசில ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா வானான்னு சொல்லிப்பார். பின்பதாக பாருங்க, அல்ல ஸ்தோத்திரம். ஆமென். 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மனிதனுக்கு பிரதானமான ஒரு வேலையை கொடுத்தார். தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பிரைஸ், வேலை தேவனால் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டதா இருக்கிறது. இந்த உலகத்திலே பாவம் பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாகவே வேலை தேவனால் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. பாருங்க, தோட்டத்தை பண்படுத்த, அந்த தோட்டத்தை பாதுகாக்க. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, நான் ஒரு 3வது குறிப்பு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். 19ஆம் வசனத்தில் நீ வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனாய் கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனுக்கு கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதன் பேராய் மாறிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கும். அப்போ பாரு, 3வது விஷயம் பாசமா இருக்க. அது சொல்லி நியமிச்ச ஃபர்ஸ்ட் பண்படுத்த, பாதுகாக்க. அடுத்த மற்ற ஜீவராசிகள் மேல் பாசமா இருக்க. பிரைஸ் தி லார்ட். என்ன கூட்டு வச்சு அதை கொஞ்சி அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். அதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பேர். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆதாம் வைத்த பேர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய பேர்கள் நிறைய இருக்குது.
அப்படி நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அவர் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். 18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்றார். நீங்க 20 பிற்பகுதி வாசி பார்க்கும் பொழுது ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்ப பாருங்க, ஆதாம ஆண்டவர் உண்டாக்குறாரு, அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ தோட்டத்தை பண்படுத்தணும், அந்த தோட்டத்தை பாதுகாக்கணும், அந்த தோட்டத்தின் மேலே அது மேல இருக்கிற எல்லாவற்றின் மேலும் நீ பாசமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். தோட்டத்தில் இருக்க எல்லா ஜீவ ஜந்துக்கள் மேல நீ இப்படிப்பட்ட ஆளா இருக்கும், பாசம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு குறித்து பார்க்கிறோம். அப்போ யோசித்து பார்க்கிறார், சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நினைக்கிறாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்று துணையை உண்டாக்க வேண்டும் நினைக்கிறார். ஆனா இன்னும் இன்னும் அவனுக்காக உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கூட வேண்டியது மிக அவசியம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோடு கூட இன்னும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்க 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவே, பாருங்க எல்லா வித விருட்சங்களும் எப்படி பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களை, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகல விருட்சங்களையும், அப்புறம் தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தையும், பின்பதாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்க பாருங்க 16ஆம் வசனத்தை வாசி பார்க்கும்பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். 17ஆம் வசனம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டதை கொடுத்து பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் நீ புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை கூட நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறதை குறித்து பார்க்கணும். ஸோ இந்த பகுதியிலிருந்து ஒரு 5 லெசன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ பிரசன்னம் நம்ம எப்போதும் நம்ம கூட இருக்கணும். தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகி போகவே கூடாது. அதான் பாடணும், இயேசுவே உம்மை பிரியாத வரம் ஒன்று எனக்கு தாரும். அல்ல ஸ்தோத்திரம், உம்மை பிரியாத உம்மை மறக்காத ஒரு இதயத்தை எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும். காரணம்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல யோசுவா கூட சொல்ல, நீர் எங்களோடு கூட வரலன்னா இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகவே கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ தேவனோடு கூட இருக்கும், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நாம் அவரோடு கூட இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நமக்கு ஒரு ஃப்ரீ சாய்ஸ் கொடுத்திருக்கிறார். நம்ம தெரிந்தெடுக்க வேண்டியது மிக அவசியம். அப்போ நீங்களும் நானும் தெரிந்தெடுக்க வேண்டியது என்ன? நான் என்றைக்கும் என் ஆண்டவரோடு கூட இருப்பேன். கரங்களை வைத்து வர அழைச்சுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்றைக்கும் என் ஆண்டவரோடு கூட நான் காணப்படுவேன். அல்ல ஸ்தோத்திரம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நான் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பாத்திரமா இருப்பேன். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராதுபடி காத்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஜெபம் நமக்கு இருக்கணும். சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்தை ஜெபிக்கும் பொழுது, உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா சமூகம் நம்ம விட்டு போனா நம்முடைய நிலை விபரீதமான நிலை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீங்க சாலமோனுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் அவனுடைய கூட இருந்த வரைக்கும் அவன் பெரிய சிம்ம சொப்பனமா இருந்தான். அரண்களை தூக்கத்தக்கதாக பெரிய ஜெயத்தை கொடுக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். என்னைக்கு தேவ பிரசனம் அவனை விட்டு நீங்கி போச்சோ, நடந்த விஷயம் அவனு பரியாச பொருளாய் மாறி போனான்னு சொல்லிப்பார். அப்ப முதலாவதாக தேவ பிரசனம் நம்ம விட்டு விலகாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியம், நமக்குள்ளே காணப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்பர் 1 முதலாக சொல்றேன், சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தரை மட்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தரை மட்டும். டிபெண்டன்ட், ஆண்டவரை நீங்களும் நான் எப்படி சார்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பாருங்க, அந்த தோட்டத்தில் 2 முக்கியமான விருட்சங்கள். ஒன்று என்னது? ஜீவ விருட்சத்தின் கனி. இன்னொன்று என்னன்னா, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனி. ஆனா என்ன சொல்றாரு ஆண்டவர்? பிரைஸ்லா, நீ ஜீவ விருட்சத்தின் கனியை கூட எவ்வளவு நாள் புசிக்கலாம், ஆனா என்னது? நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்கலாம். இதுல இருந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன் சுய புத்தியில சாயாத, பிரைஸ்லா, என்னை சார்ந்து கொள்ளுகிறவனாயிரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்த நேரத்தில் நடந்த விஷயம் என்ன?
ஸ்தோத்திரம். சுய சித்தங்கள் வெளிப்பட ஆரம்பித்ததை குறித்து பார்க்கிறோம். அவன் யோசிக்க தோங்குறதை குறித்து பார்க்கிறோம். அவன் தன்னுடைய மனதின் மூளையறிவை வச்சு அவன் செயல்படுகிற நிலையை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் அவரை முற்றுமாய் சார்ந்து கொள்கிறவர்களாய் காணப்படும். ஜீவ விருட்சத்தின் ஆண்டவரே, நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன். ஆனால் உங்க ஆசை எனது ஆசம், உங்களுடைய ஏக்கம் என்னுடைய ஏக்கம், உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம். அல்லது நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். அப்படிங்கிறது தான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற அனுபவமா இருக்கிறது. ராமேன் சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்குள்ள வேணும். அல்ல ஸ்தோத்திரம். அவர் பாருங்க, நேர்த்தியை நம்மை நடத்துகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்ல நேர்த்தியா நம்மை நடத்துகிற ஆண்டவர். அல்ல நீங்க சொல்றீங்க, ஏன் இஷ்டம் போல நான் அலையக்கூடாது, உங்க சித்தம் செய்து வாழ்கிற ஒரு மனிதனாக நான் காணப்படணும். ஆமென் சொல்லுங்க பாப்பா, ஹல்லேலூயா. என்ன வழி நடத்துங்கப்பா, என்னை வழி நடத்துங்கப்பா. நான் உனக்கு போய்த்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நம்ம சிறுவராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம். நீங்களும் நானும் அவரை சார்ந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதை வாசிக்கும் பொழுது வேதத்தில் ஒரு வசன ஞாபகத்தில் வந்து எழுதினேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் புத்திரரை குறித்தும் யூதா புத்திரரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா புத்திரர் கர்த்தரை சார்ந்து கொண்டதினாலே அவர் செய்த காரியம் என்ன? அவர்கள் மேற்கொண்டார்கள். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எஸ், ஆமென். நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்ப நம்ம எப்படி ஆண்டவரை சார்ந்து வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவரை சார்ந்து வாழுகிறது போல ஒரு ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் என்னெல்லாம் நமக்கு செய்யணுமோ அது எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய். சத்துருடைய பெரிய ஒரு தந்திரம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை நம்மகிட்ட பிரிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்வான். உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கு விரோதமான ஒரு பிரிவினை உண்டாக்கிட்டு சொல்லிப்பான். அப்போ சுயசித்தம் அல்ல சொல் எது, நான் திருமண காரியமாக இருக்கலாம், நீங்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்கும். ஒரு குடும்பத்தை நடத்துகிற காரியமாக இருக்கலாம், நீங்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எதை செஞ்சாலும் கர்த்தரை சார்ந்து செய்யுங்க. ஒரு ஊழியத்தை செய்றீங்கன்னா நம்ம சுயமாகவும் செயல்பட முடியும், கர்த்தரை சார்ந்து செயல் முடியும். ஏன் நம்ம ஜெபிக்கணும், ஏன் நம்ம துதிக்கணும், ஏன் நம்ம கதேதத்தை தியானிக்கணும் அப்படின்னா, அந்த 3 விஷயங்களும் நீங்களும் நானும் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதை வெளிப்படுத்துகிறதா இருக்கு. கரங்களை வைத்து வர சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் யூத் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணும் பொழுது வாஞ்சியை குறித்து பேசினேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய 3 வாஞ்சைகள். முதலாவது ஆண்டவர் நம்முடைய வாஞ்சையா இருக்கணும், 2வது ஆலயம் நம்முடைய வாஞ்சையா இருக்கணும், 3வது ஆவிக்குரிய ஆகாரம் நம்முடைய வாஞ்சையா இருக்கணும். 3 விஷயங்கள். வாஞ்சை என்பது வெறும் விருப்பம் அல்ல, அது ஒரு ஆசை அல்ல. அது அலிசது வாஞ்சை என்கிறது என்ன சிச்சுவேஷனும் நான் நிலைத்திருப்பேன் என்கிறதை காட்டுகிறதா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சோ வாஞ்சை, அவன் இடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினா, என்னை விட்டு கொடுக்காம இருக்கிறபடினால, இன்னும் என்னை சார்ந்து இருக்கிறபடினால், என் ஸ்தோத்திரம், என்னை நம்பி இருக்கிறபடினால், நீங்க தான் என் தஞ்சம், என் புகலிடம், என் அரண் சொல்லி சார்ந்து இருக்கிறபடினால் நான் விடுவிப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து ஜெயம் பெற்ற ஏராளம் பேர் இங்கே இருக்கிறீங்க. பிரைஸ். உங்களோட சாட்சி சொன்னால் நீங்கள் நிறைய சாட்சிகளை சொல்வீங்க. அதனால் எந்த விஷயமா இருக்கலாம், உங்கள் சுயசித்தத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பாப்பா. ஆமென். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். எங்க சுய விருப்பம் வேண்டாம்ப்பா. இந்த உலகம் எங்களுக்கு காட்டுகிற காரியம் அல்ல. அல்ல சோத்திரம், அல்ல சோத்திரம். இந்த உலகத்தின் ஐக்கியங்கள் காட்டுகிற வழி அல்ல. நீங்க என்ன வழி காட்டுறீங்களோ அந்த வழியின் படி நாங்கள் நடப்போம். அப்ப பாருங்க, பிரச்சனையே ஃபர்ஸ்ட் அல்ல சோதரன், அந்த ஜீவ கிறிஸ்தத்தின் கனியை புசித்தே அவங்க இருந்திருக்கணும். பிரைஸ்லா. ஆனால் என்னைக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்கணும் சுயமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களோ, அன்னைக்கே அவங்க வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்தது. தேவனை விட்டு அவங்க தூரம் போயிட்டதை குறித்து பார்க்கணும். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அழகாக ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். நீங்கள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை இங்கே வாசித்து பார்க்கும். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அது சோத்திரம், பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டாங்க. அது வரைக்கும் டைரக்டா அத்தனை ஆதாமே ஏவாளே அப்படின்னு சொன்னேன். பிரைஸ்ல பொதுவாக சொல்லுவாங்கல்ல, அல்ல சொல்றான் ஆதாம் ஏவாள் தமிழர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா சோதியா என்னது
ஆதம் அது மனைவியை பார்த்து ஏ வா அப்படின்னு கூப்பிட்டது தான் கடைசியில் ஏவாளா மாறிட்டு அப்படிமா. என்னது ஏ வா, நம்ம ஊரில் அப்படி சொன்னாங்க, ஏ இங்கே வா அப்படின்னு. ஏ வா அப்படின்னு சொன்னது தான் கடைசியில் ஏவாளா மாறிட்டு அப்படின்னு மருவி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, இது சும்மா ஜோக்கு சொல்கிறேன் பாருங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிடும். அது வரைக்கும் வாஞ்சியோடு ஓடி வந்தவங்க இப்போ ஒழித்து கொள்கிற நிலை. காரணம் என்ன? கர்த்தரை சார்ந்து கொள்கிற விட்டுட்டு தங்களுடைய சுயத்தை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறதை குறித்து பாருங்க. அது ரொம்ப இதம் தேவ பிரசனத்தை நம்ம இழந்து போகிறதுக்கு ஸ்தோத்திரம் செயல்படுற காரியம் இந்த காரியம் தான். உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை நல்ல ஸ்ட்ராங்காக புரிஞ்சு, நான் உண்மை சார்ந்து கொள்வேன். எதுனாலும் ஃபர்ஸ்ட் தாட் நம்ம ஆண்டவராக நமக்கு இருக்கணும். ஆண்டவரே இந்த விஷயத்தில் உண்மை நான் நம்பி இருக்கிறேன், நீ எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னால் நேர்த்தியாக நம்ம வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை சார்ந்து கொள்ள நீங்கள் நல்ல தீர்மானம் பண்ணுறீங்க? ஆமென். உண்மை நம்புகிறேன், விடாமல் பற்றி கொண்டு நான் வாழ வேண்டுமேன்னு சொல்லி பாட்டு பாடுறோமே, அந்த கிருபையை காத்து நமக்கு எதுக்குனால் நான் உண்மை விடுவது இல்லைன்னு சொல்லி நீங்கள் அவரை பிடிச்சி சார்ந்து கொள்ளுங்க. யாக்கோபு சார்ந்து கொண்டது போல, யாபேஸ் சார்ந்து கொண்டது போல, நீங்கள் மோசே சார்ந்து கொண்டது போல அவருடைய பாதத்தை பிடிச்சி கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நலைக்கிறேன் கர்த்தாவின் மாதிரி அவர் இறுகப்பட்டு சார்ந்து கொள்ளுங்க. ஆமாம். அதை தாண்டி என்ன வேணும் நமக்கு? அவர் ஆலோசனை தாண்டி நமக்கு என்ன ஆலோசனை வேணும்? ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும், ஏதோ அனுபவிக்கணும்னு சொல்லி சிக்கலில் மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆதி அன்புங்கிறது மேன்மையான அன்பு. ஆதி அந்த உபதேசங்கிறது மேன்மையான ஒரு உபதேசமாக இருக்கு. கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான், வேறு அஸ்திபாரம் எல்லாம் மணல் தான். த ஃபவுண்டேஷன். கர்த்தரை சார்ந்துருங்க, கர்த்தரை சார்ந்துருங்க. ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டான். அது ஸ்தோத்திரம். அங்கே நீங்கள் வேதத்தை வாசி, யோசபாத் கர்த்தரை சார்ந்து கொண்டான். நீங்கள் நானும் டோட்டல் டிபெண்டன்சி ஆன் காட். அது ஸ்தோத்திரம். உங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அனுபவம் அதுதான் தேவனுடைய பரிசுத்தரின் பாதத்தில் 3 நாட்கள் விழுந்து கிடக்கிற அனுபவம். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, இதுக்கே நமக்கு நேரம் ஆயிடுச்சு, ரெண்டாவது வேகமாக சொல்கிறேன். சத்தியத்திற்கு முரண்பட்ட காரியங்களில் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சத்தியத்திற்கு முரண்பட்ட காரியங்களை குறித்து எச்சரிக்கை. அல்ல சோதரர், நல்லா கவனிங்க. ரெண்டாவது ஒரு விஷயத்தை நம்ம அறிஞ்சுக்கணும். சத்தியத்திற்கு முரண்பட்ட காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக நாம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் தந்து, அதுக்கு விகற்பமாக யாராவது என்ன சொன்னாலும் அல்ல சோதரர் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்துள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படி. என்னது எல்லாத்தையும் புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரோ அப்படிங்க. எப்படி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுது பாருங்க. பாருங்க, கொடுமையான ஒரு ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து உருவாக்கிட்டு உங்களை பட்டினி போட்டு கொள்றாரோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி. சீயோனை சபைக்கு வந்து பட்டினியில் செத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி அவனு போடுறான். என்ன போடுறான் அப்படின்னா, எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ? உடனே ஸ்தோத்திரம், ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்துள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். யாருங்க உங்களுக்கு சொன்னது? எங்க வீட்டையா தான் சொன்னாரு. ஆமென். வேற யாரு? இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்ட மட்டும் சொல்றாரு ஆண்டவர்? ஆதாம்கிட்ட மட்டும் தான் சொல்றாரு. நீங்க 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நீ 17ஆம் வசனத்தை நீ வாசித்து பார்க்கும் பொழுது யார்கிட்ட மட்டும் சொல்றாரு? ஆதாம்கிட்ட. ஏன்னா ஏவாள் அது வரைக்கும் அவங்க வந்து இந்த உலகத்துக்குள்ள வரல, ஆதாம் மட்டும் தான் இருக்கிறார். கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்த பின்பதாக தான் எல்லா ஆண்களும் குண்டக்க மண்டக்க தகவலை சொல்கிறாங்க நினைக்கி. அது வரைக்கும் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக தன் மனைவிட்டு எதெல்லாம் சொல்லணுமோ ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த எல்லாரும் கூட்டிகிட்டு போயிருப்பான். கூட்டிகிட்டு போய் காட்டி, பாரு ஏவாள் எல்லா கனியும் பார்த்து எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தியா, எல்லாத்தையும் புசிக்கலாம். என்னங்க இதை புசிக்கலாமா, அத்தான் இதை புசிக்கலாமா அப்படிலாம் கேட்டிருப்பான். என்னதோ கேட்டிருப்பான் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. இது காட்டணும். அவன் சொல்கிறான் எல்லாத்தையும் ஜீவரிச்சத்து கனி பார்க்கவே நல்லா இதை தாராளமாக நீ புசிக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கரெக்டாக சொல்ல பாருங்க. ஸ்தோத்திரம். ஆனாலும் தோட்டத்தின் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் எல்லாம் வாசிங்க. தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடர்ந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னார் என்றான். உடனே அவன் ஒரு விஷயத்த சொல்றான் பாருங்க. 4ஆம் வசனத்தை, அப்பொழுது
சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நான் ஒரு ஆப்பிள் கூட எடுத்து வந்தேன், பாருங்க, எல்லாத்துக்கும் காட்டு. உடனே சொன்னேன், இதை காட்டிட்டு, இந்த ஆப்பில், இந்த ஆப்பிள் கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் இன்னிலேருந்து பாஸ்டர் நீங்கள் சொன்னதுனால நான் ஆப்பிளே சாப்பிட்றத விட்டுட்டேன் அப்படி சொல்லாதீங்க. அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அதே அப்படி சொல்லுவாங்க. அதனால் பழம் சாப்பிடும். இங்கே பாருங்கள் என்ன அப்படி சொல்கிறான் பாருங்கள். அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. இது கர்த்தர் அவங்களுக்கு விளக்குன ஒரு விஷயம், இதை செய்யாதுன்னு சொன்ன விஷயம். இப்போ முரண்பட்ட ஒரு தகவல் வருது. அதான் சொன்னேன், சத்தியத்திற்கு முரண்பட்ட காரியங்களை குறித்து முரணான ஒரு விஷயம். நீங்கள் சாவே சாவதில்லை, இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிற நேரத்தில் அவங்க விழிப்பாக இல்லாமல் போனது தான் பெரிய பிரச்சனை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எஸ். ஏதாவது ஒன்று வித்தியாசமாக ஒன்று கேட்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏராளமான வசனம் இருக்கேன், ஆனால் இதை தாண்டி நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை, ஏன்னா டைம் நமக்கு இல்லாதனால. ஏராளமாக பாருங்கள், அந்த பெரியா நாட்டு சபை மக்கள் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. என்ன விஷயம், அவன் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்ததுனால், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்லப்படும். ஏன்னா உங்களுக்கு இஷ்டப்படியானதா இல்லை, வேதம் என்ன சொல்றது, தேவன் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத அலசோத்தை நீங்க பிடித்துக்கொள்ளுங்க. நிறைய உபதேசங்கள், சில அது குறைவாக மதிப்பிடப்படுகிற உபதேசங்கள், சில விஷயங்களுக்கு ரொம்ப குறைச்சி சொல்றவங்க இருக்கிறாங்க. சில விஷயத்தை அலசோது மதிப்பிட வேண்டியதுக்கு அதிகமாக மதிப்பிடுகிற அலசோது உபதேசங்கள் நிறைய இருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாம் பார்த்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃப்பை நீங்கள் வாழணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதர்களும் ஏராளமாக எழும்புவாங்க. அலசோத் பிரபலமானவங்க கூட அலசோத்திரம் என்னது, தவறான போதனையில் கொடுக்கத்தக்கதான ஒரு கொடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதன் மத்தியில் அலசோத்திரம் நானும் என் தேவனும் என்கிற வார்த்தையின்படி நீங்கள் வேதத்தோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். கரங்களை வைத்து ஒரு அலட்சங்க பார்ப்போம். நமக்கு சபைக்கு வர ஒரு சகோதரர் கூட சொன்னார், அலசோத்திர பிரபலமான ஊழியருக்கு அவர் ரெகுலரான ப்ரோக்ராம் எடிட் பண்ணிட்டே இருப்பாராம். அலசோத்திர எடிட் பண்ணிட்டே இருப்பாராம். அப்போ அவருக்கு அந்த எடிட் பண்ண அவருக்கு ஒரு பெரிய பூரிப்பு. என்ன உபதேசம், என்ன உபதேசம், இப்படிதான் நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கை வாழணும், அலசோத்திர இப்படிதான், இதான் லைஃப், இதான் ஆண்டவர் சொல்ற விஷயம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பூரிப்பு. ஒரு நாள் அலசோத்திரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாராம். பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஊழியக்காரர், பிரபலமான ஊழியக்காரர் சொல்கிற போதனைக்கும் பைபிளில் இருக்கிற போதனைக்கும் சம்மந்தமே இல்லையா. சோத்திரம் எல்லாமே வேற ஒரு எக்ஸ்ட்ரீமில் சொல்லிட்டு இருக்கிறார். சோத்திரம் உடனே தீர்மானம் பண்ணாராம், இனிமே இந்த போதனை நம்ம எடிட் பண்ணணும். எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு பிரசங்கத்தை 4 நேரம் கேட்பாங்க, அப்படி தானே. அது எடிட் பண்ணுற இடத்துல நிறைய நின்று ரிப்பீட் பண்ணி கேட்பாங்க. நினச்சாரா, இனிமே ஒரு நாளும் இந்த வேலையை செய்ய பிரதர், எனக்கு நிறைய வேலை இருக்கனால தொடர்ந்து இதை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அல்ல சோத்திரம், அதனால் நான் காக்கப்பட்டேன்னு நேரடியாக என்கிட்ட சாட்சின. கரங்களை வைத்து கத்திர சோத்திரம், நல்ல கரங்களை வைத்து கத்திர. அதனால் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியம். அல்ல யோசித்து பாருங்க. அல்ல மரியாதை இந்த காரியங்கள்லாம் குறித்து சிந்தனை பண்ணினா கரெக்ட் தானா கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரா, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரா, சத்தியத்துக்கு முரண்பட்ட காரியங்கள் வருதா, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, ஜோமன ஆரம்பிங்க. இல்லை உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். உங்களுக்கு பைபிள் படித்தா தானே உங்களுக்கு புரியும். இல்லை அவங்கெல்லாம் சொல்கிறத குறித்து அது எப்படி சொல்கிறாங்களோ அப்படியே நடப்பாங்க. அன்னைக்கு கான்ஸ்டன்டின் மன்னன் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஸ்தோத்திரம் அங்கே என்னது, அந்த மத தலைவர்கள் கையில் மட்டும்தான் பைபிள் இருந்துச்சு, வேற யார் கையிலும் பைபிள் இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறது தான் தேவவாக்கா இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா ஜனங்கள்லாம் பைபிளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. பின்பதாக மார்ட்டின் லூத்தர் மூலமாக ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு எல்லாரும் பேக் டு த பைபிள் வந்தாங்க. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அவர் தான் ஸ்லோகனை வச்சாரு, ஸ்தோத்திரம் என்னது, வேதம் மட்டுமே, கிருபை மட்டுமே. வச்சாரா இல்லையா? இப்படியாக பல ஸ்லோகன் அவர் ஏற்படுது. இதுதான் சத்தியம் அப்படி சொன்னதுனால அவரை விரட்டி கடைசி புரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது, பைபிளை கட்டி காத்ததெல்லாம் அவங்க தான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சிலர் கையில் பைபிள் இருந்து எல்லார் கையிலும் பைபிள் இல்லாததுனால ஸ்தோத்திரம் என்ன ஆச்சுன்னா துருபதேசங்கள் வர ஆரம்பிச்சு. அதான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம் சத்தியத்துக்கு முரண்பட்ட காரியங்களை குறித்து எச்சரிக்கை. நமக்கு நல்லா கிளுகிழுப்பாக இருக்கும், நமக்கு நல்லா உற்சாகமாக இருக்கும், வா ஊன் இருக்கும். ஆனால் பரலோகம் சந்தோஷப்படுமா? ஆண்டவர் நம்ம பார்த்து சந்தோஷப்படுவாரா? நம்ம இதை கொஞ்சம் யோசித்து பாரு. நம்ம எல்லாம் இருந்து தேவன் நம்ம கூட இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அதான் நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் கடைசியில் சொல்வார், சோதரா ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு கூடாதிருப்பீராக. நான் ஐஸ்வர்யப்படுகிற நாள் கர்த்தர் யாருன்னு சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறனாலே திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும். என் படி எனக்கு
அதனால் ஐஸ்வர்யவான ஆகவே கூடாதுன்னு சொல்ல, ஐஸ்வர்யவானா மாறுங்க. பிரைஸ் தி லார்ட். ஐஸ்வர்யன் லாசரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்றார். சொல்லும் பொழுது சொல்றாரு, ஐஸ்வர்யவான் நல்ல நல்ல ஆசீர்வாதமா வாழ்ந்தான் அப்படின்னு சொல்றாரு. லாசரு ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அனது ஐஸ்வர்யவான் எங்க போறான்? எங்க போறான்? பாதாளத்துக்கும். அங்கே லாசர் எங்க போறான்? ஆபிரகாம் மடிக்கு போறான். இது என்னது பணக்காரன் ஏழைக்கான ஒரு போதனையை கத்தர் கொடுக்கார். பணக்காரலாம் ஸ்தோத்திரம் என்னது அங்கே பரலோகத்து போக மாட்டான்னா சொல்ல வர்றார். அவர் சொன்ன விஷயம் எல்லாம் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் மடினா என்னது? ஆபிரகாம் தான் அந்த நாட்கள் இருந்து பயங்கரமான கோடீஸ்வரர். கரங்களை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னது ஆபிரகாம்? அவங்க யூதர்களுக்கு ஆபிரகாம் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் முக்கியமான ஆள். அவன் சீமானா இருந்தான்னு சொல்லப்பட்டு. அதனால பொருளாதாரங்கள் நம்மகிட்ட இருக்கிறது தப்பு கிடையாது. நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்க தப்பு இல்லை, மற்றவங்க நம்ம கொடுக்கணும், தப்பே கிடையாது. ஆனால் நான் பணத்தின் மேல் நம்ம நம்பிக்கை வந்துடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அதாவது தேவனுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஊழியம் செய்ய கூடாதுன்னு கற்று. அப்போ பாருங்க அலசோது இப்படி நிறைய போதனைகள் இருக்கு. அலசோது வேதத்துக்கு முறப்பட்ட போதனைகள் குறித்து நீங்கள் எச்சரிக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கரங்களை வைத்து விளையாடுங்க பார்ப்போம். அப்போ தேவ பிரசனத்தை கட்டி காப்பது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வேதத்துக்கு எதிரான முரண்பட்ட போதனை வரும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தங்கட்டு போரு கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். வேத வஸ்திரம் அறிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள வெளிச்சத்தை எனக்கு தருவீராக சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உதவி செய்ய வல்லவர். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சாகடியுங்கள் உலக ஈர்ப்புகளை. சாகடியுங்கள் உலக ஈர்ப்புகளை. உலகம் அந்த கொடுக்கிற ஈர்ப்புகளிலிருந்து ஒரு விடுதலை விசுவாசிக்கு மிக மிக அவசியம். பாருங்க ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 3:6 ஆதியாகமம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது என்று கன்று அந்த கனியை பறித்து அதனை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். என்னது அந்த கண் பொதுவாக சொல்லுவாங்கல்ல, இந்த பார்வைக்கு நல்லது கண்களின் இச்சை. அப்புறம் என்னது ரெண்டாவது புசிப்புக்கு மாம்சத்தின் இச்சை. தொடர்ந்து நீங்கள் அதெல்லாம் வாசித்து பார்க்க முடியாது. ஜீவனத்தின் பெருமை, நான் தேவனை போல மாறிவிடுவேன். அந்த உலகம் இதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. 1 John chapter 2 verse 15 and 16 அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 15-16 உலகத்திலும் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை. அடுத்த வசனம் 16 வசனம் எல்லாம் சேர்ந்து, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் ஆகியிருக்கிறது. எல்லாம் கவனிங்க. அப்போ உலக ஈர்ப்புகள் நிறைய வரும். பாவம் நிறைந்த உலகத்தில் ஒரு ஃபாலன் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்ல சோதரம் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவுள். நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களில் ஒரு கண்டென்ட்மெண்ட் நமக்கு வேணும், ஒரு திருப்தி நமக்கு வேணும். போதும் என்கிற ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கணும் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் மேன்மையான ஆசீர்வாதம் எத்தனை பேர் விசுவாசிக்கணும் சொல்லுங்க அல்லேலூயா. சோத்திரம். நீங்க 2ஆம் அதிகாரத்தை நீ வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் வசனம், தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்கள். அங்க இருந்தது எல்லாமே அழகா தான் இருந்துச்சு, புசிப்புக்கு நலமா இருந்துச்சு. ஆனா பாருங்க சத்துருடைய பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய வைக்கணும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்யணும். அப்போ பாருங்க இந்த உலக பிரகாரமான ஈர்ப்புகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கட்டுப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. அது நீங்கள் யோசித்து பார்க்கணும். ரைஸ் நம்ம சொல்கிறோங்க 40 வயசுக்கு மேலே போச்சுன்னா அவங்க ஃபுட் எல்லாம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலாம் கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. ரைஸ்லா அன்றைக்கி யாரும் பார்க்குற நேரத்தில் ஒரு டீச்சர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த உணவு காரியங்களுக்கு சொல்கிறாங்க. அதில் உலகத்தில் ஒரு காலத்தில் அல்லது உணவே மருந்து இருந்துச்சு, இப்போல்லாம் மருந்தே உணவாக மாறி போச்சு. ஒரு காலத்தில் உணவே மருந்தாக மாறிச்சு, அப்படி தானே? உணவே மருந்து, சாப்பிட்றவங்க ஆகாரம் நல்ல மருந்தாச்சு. சோதரர் எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆச்சுன்னா கொத்தமல்லியெல்லாம் போட்டு நல்ல ஒரு ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க, குடிச்சா அப்படி இருந்துச்சு. இப்போலாம் அதெல்லாம் பார்க்குறது எங்கள் வீடுகளே பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ மருந்தே எல்லோரும் ஒரு மருந்து 2 மருந்துங்கிற சாப்பிட்டு கையில் நிறைய எடுத்து கரகரான்னு உள்ளே போட்டு தண்ணி ஒன்றா போட்டு விழுங்க முடியாமல் விழுங்கி இப்படி தான் மாறி போச்சு கார், அப்படி மாறிச்சு. ஸோ நல்ல கவனிங்க, இந்த உலகம் பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டே தான் இருக்கிறாங்க.
இப்போ பாருங்கள், உலகத்தில் ரொம்ப ஸ்பீடாக அதில் தோங்கப்படுற நிறுவனம் என்னென்னா ரெஸ்டாரண்ட் தான். எங்கே பார்த்து அங்கே திரும்பி பார்த்தா கொஞ்சம் என்ஜோ காணி யோசிச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் இவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்துருப்பீங்களா? இல்லை. இப்போ திரும்புகிற இடம்லாம் பிரபலமான ஹோட்டல்களாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஆரஞ்சு நாக்குக்கு நல்லா இருக்கும் வெளியே. அதுக்கப்புறம் என்னது, உங்களுக்கு சில பிரச்சனைகளாக மாறுறது. உணவுகள் எவ்வளோ பெரிய ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்துது பாருங்கள். தொடர்ச்சியான தவறான உணவுகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த மெட்டபாலிசத்தையே, அந்த அனுசோத்திரம் என்ன சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணுற நிலைகள் பாருங்கள். நல்லா கவனிங்க. என் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவன். நமக்கு கத்த தந்திருக்கிற ஆசீர்வாதங்களில் நம்ம சந்தோஷப்படணும். கரங்களை வைத்து அலைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. இது நம்ம மாம்சத்தின் இச்சை தலை தூக்க தான் செய்யும். ஆமாம், நமக்குள்ளே வரத்தான் செய்யும். அப்பப்போ எழும்பும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை அலசோத்திரம் வார்த்தையின் மூலமாக ஜெயிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. கரங்களை வைத்து அலைச்சுங்க பார்ப்போம். தேவ வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஜெயிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுநாதருக்கே ஒரு சோதனை வந்துச்சு. அலசோத்திர ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லுகள்லாம் அப்பமாக மாற்றும்படி செய்யும். உடனே செஞ்சிருக்கலாமா? முடியாதா? செஞ்சிருக்கலாம். எப்பா இந்த இடம் மட்டும் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அது சொல், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எத்தனை பேர் நான் சொல்றது புரிஞ்சிட்டு இருக்கு? எஸ் தேவஜனங்களே, புரிஞ்சுக்கிடுங்க. சாகடியுங்கள். அது என்னது? உலகத்தின் உள்ள ஈர்ப்புகளை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அடுத்ததாக அல்ல ஸ்தோத்திரம், நான்காவதாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், வேகமாக சொல்கிறேன் பாருங்க. ஜாக்கிரதையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். அலர்ட்டாக நம்ம இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் 6ஆம் வசனத்தை பிற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஏவாள் இந்த தப்பை செய்கிற இடத்துல ஆதாம் கூட இருந்தாரா இல்லையா? சொல்லுங்க. இல்லை. சூப்பர். ஆதாம் என்னது கூட இருந்தாரா இல்லையா? இல்லை. ரைட். கூட இருந்தால் இல்லைன்னு சொல்ல மட்டும் கை தூங்க பார்ப்போம். இல்லை இருந்தாருன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எஸ். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பரவலாக எல்லா மொழிபெயர், நான் பைபிள் காலேஜ் படிக்கிற இடத்துல இதெல்லாம் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது. நீங்கள் பாருங்க, ஆங்கில வேதாகமத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஷி ஆல்சோ கேவ் சம் டு ஹர் ஹஸ்பண்ட் who was with her அப்படின்னு எல்லாம் பரவலாக ஆங்கில வேதாகமத்தில் இருக்க எல்லா மொழிபெயரில் பார்த்தீங்கன்னா who was with her. யார்? ஆதாம் எங்கே இருக்கிறாரு? கூட தான் இருக்கார். இவங்க தூரம் இல்லை. நல்ல நம்ம ஆதாம் சில நேரம் நல்லவரான்னு யோசித்து. ஆனால் ஃபஸ்ட்டு வஞ்சி பைபிளை புதிய பாட்டை தீமோத்தேயுவில் எழுதும்பொழுது ஸ்திரீயாளவிலே முதலாவது வஞ்சிக்கப்பட்டான்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அவள் தான் தப்பு பண்ணுறான். ஆனால் அங்கே அவர் கூட இல்லைன்னு சொல்லலை. நல்லா கவனிச்சிக்கங்க. நீங்கள் சில நேரம் அதான் பைபிள் சில நேரங்கள் வாசித்து பார்க்கணும். ஒரே டிரான்ஸ்லேஷனில் வைக்காமல் நம்ம இங்கிலீஷையும் வாசித்து பார்க்கணும். சில நேரங்களில் மொழிபெயர்ப்பு பிரச்சனைகள் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்தது தான் பெரிய 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 ஒரு தவறான விஷயம். பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்கள், இந்த ஏவாள் புசிப்பா அந்த கனியை பார்த்தோன்னே அந்த ஸ்தோத்திரம் என்ன பண்ணுறாங்க? அதை பறிச்சு. பிரைஸ் தி லார்ட். பொதுவாக பெண்கள் என்ன செய்வாங்க? கடைசி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பறிச்சு உடனே சாப்பிட்ற நிலையை நம்ம பார்க்கணும். என்னது பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னது, எல்லா கணவனுக்கு கொடுத்துட்டு பிள்ளைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க? இருந்தால் சாப்பிடுவாங்க. அப்படி தானே? ப்ரைஸ் லாட்ஸ். ஒருவேளை நான் இப்படி கூட கட் பண்ணேன். இந்த பகுதியை படிச்சுட்டு இருக்க மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பொதுவாக என்னென்னா, பெண்கள் சமையல் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? அதில் உப்பெல்லாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்து நக்கி சாப்பிட்டு பார்ப்பாங்க. டேஸ்ட் கரெக்டாக இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது, உரப்பு கரெக்டாக இருக்கா, தூக்கலாக இருக்கா, குறையா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஒருவேளை இன்னும் யோசித்து இவன் சொன்னால் கேட்டிருக்கோம். ஒருவேளை ஃபஸ்ட்டு அவர் கொடுத்து என் கண் முன்னால் அவர் உயிர் போயிட்டுனா அப்படி கூட யோசிச்சிருக்கான். உயிர் போயிட்டுனா என்ன செய்கிறது? ஆனாலும் இவங்க சாப்பிடணும். நல்லா கவனிங்க. இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிரைஸ்லா அவன் பறிக்கிறத அவன் பார்த்தான். அவர் தொடக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கார். தொடுறத பார்க்க நேரத்துமே கூட இருந்த ஆள் என்ன செஞ்சுருக்கணும்? என்னது ஹனி அல்லது என்னது வேற நீங்கள் என்ன பேர்கள் நீங்கள் டக்குன்னு ஏதாவது சொல்லுங்கள். என்ன வரும்? ஆண்கள் பெண்களை பார்த்து எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? இவனு சொல்லியிருக்கேன் அடியே எதாவது எப்படிலாம் சொல்லி திடீர்னு நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதே. சரியா பேர சொல்லி ஏவாள் அல்லது ஏவின்னு சொல்லியிருக்கலாம். அப்புறம் என்னது எல்லாமே வித்தியாசமான பேர்களை வைக்கிறாங்களே. இப்படி ஒரு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்க தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டுட்டேன். அந்த ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னது? படிச்சு கிட்ட வாய்க்கிட்ட கொண்டு போகணும். என்ன பண்ணுறேன்? கையை பிடிச்சிருக்கணும். ஆனால் இவன் கூடயே இருந்து இவன் ஏதோ சொற்கலோகத்தில் இருந்துட்டான். கொடுத்து அவளும் கொடுத்து ஹனி அத்தான் என்னங்கன்னு கொடுக்க அவரும் வாயை திறந்து சாப்பிட பிரச்சனை வந்து. நான் சொல்கிறேன் கேளுங்க, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ஒருத்தர் தப்பு பண்ண போகிற நேரத்தில் நம்ம தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமையார். கரங்களை வைத்து வரலிச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த சோத்திரம் இது கூட சொன்னேன். கல்யாணத்தில் 3 பேண்ட்ஸ் வாசிப்பாங்க, எல்லாம் நல்லா கேட்டோம். அதுக்கு பிறகு அந்த சோத்திரம் சின்ன இப்போ நடக்கிற கல்யாண பிரச்சனை வரும்னு நான் சொல்ல வரல, சும்மா சொல்கிறேன். பிரச்சனை ஒன்று வர நேரத்தில் உடனே சொல்லுவாங்க, பிரச்சனை ஆகிட்டா அல்ல சொத்து. எனக்கு அப்போவே அந்த மனுஷனை பற்றி தெரியும், அந்த பையனை பற்றி அப்போவே தெரியும், இந்த பெண்ணை பற்றி அப்போவே தெரியும். ஏங்க அப்போயே நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டால் தானே சொல்ல முடியும், என்கிட்ட வந்து கேட்டால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? என்கிட்ட வந்து கேட்டால் தான் சொல்ல முடியும். சில நல்லா மாட்டிக்குவீங்க. ஜான் அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை அலுவலகத்தில் சிக்கலை மாற்ற சூழ்நிலை அது கூட இருந்த ஆளே நல்ல மனுஷன் சொன்னாங்க, சே இந்த விதத்தில் நீங்கள் மாட்டிக்குவீங்கன்னு நினச்சேன், தப்பிச்சிட்டீங்களே அப்படின்னா. ஜான் பதருக்கு ஷாக் ஆகிட்டான், இந்த மனுஷன் வாயிலிருந்தா இந்த வார்த்தை வருது. இப்படி நிறைய பேர் உலகத்தில் இருப்பாங்க. தேவ ஜனங்களே, நம்ம தீமைக்கு துணை போகக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கரங்களை வைத்து வரலிச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம தீமைக்கு ஒரு நாளும் துணை போகாது இருக்கிற கிருபையை கத்த நமக்கு நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனால் நமக்கு இப்போ ஒன்றும் சொல்லவே முடியாது, டைமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்ல எனவே நோ சொல்ல பழகிக்கிடுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். பிரைஸ் தி லார்ட். நோ சொல்ல தெரியுமான்னு சொல்லி ஒரு புக்கே நம்முடைய திலகாமாவுடைய மகன் ஜேசன் எழுதியிருக்காரு, பிளஸிங் யூத் மிஷனில் ஒரு புக் எழுதியிருக்காரு. என்னது? நோ சொல்ல தெரியுமா. நிறைய நேரத்தில் நம்ம சிக்கலை மாற்றுறது என்ன காரணம் என்னன்னா, நோ சொல்ல தெரியாது, எனக்கு நோன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுனால தான் பிரச்சனை வருது. தைரியமாக நோ சொல்ல நமக்கு தெரியணும், இது வேண்டான்னு சொல்ல தெரியணும், இது நமக்கு மேன்மையாக இருக்காதுன்னு சொல்ல தெரியணும். நம்ம ஒரு நாளும் மற்றவருடைய பாவத்திற்கு உடன்படவே கூடாது. கரங்களை வைத்து அதான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாள் பண்ணுறதை தடுத்திருக்கலாம், கூட இருந்தே தடுக்காமல் போனான், அவனும் சேர்ந்து இணைந்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த தீமையும் வராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கும். அதான் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரே எங்கள் சிந்தனை, உணர்வுகள், வார்த்தைகள் செயலாம் நீர் ஆளுகை செய்ய நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். நம்முடைய சரீரங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். நைட்டு என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீ தந்த ஜெயத்திற்காக உமக்கு நன்றி. உலகத்துக்குள்ளே போகிறோம், பலவிதம் நம்ம அறியாமல் சில தாட்ஸ், எண்ணங்கள் நம்ம ஒட்டி கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்களும் நான் ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். யோசேப்பு சொல்கிறான், இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது ஒரு அலர்ட். பிரைஸ் தி லார்ட். ராஜாவின் போஜனத்தினால் நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்துகிறது இல்லை, ஒரு அலர்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீ அது என்னது அக்னி 1 மடங்கான 7 மடங்கானால் பரவாயில்ல, நீ நிறுத்தின வழங்க மாட்டேன், அலர்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு நாளை பாவ மன்னிப்பு கேட்டுருவோம் இல்லை, அலர்ட்டாக இருக்கிற கிருபை நமக்கு தருவார். கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சுயநலத்துக்கு உட்படாது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை 6ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சுயநலம் பாருங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, இந்த ஏவாள் வந்து அந்த கனியை பறிச்சோடனே ஃபஸ்ட் என்ன செய்கிறாங்க, என்னது அவங்க சாப்பிட்றதை கொடுத்து பார்க்க, மற்றவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கல ஃபஸ்ட். அப்போ நம்ம சுயநலம் போயிட்டு இந்த பாருங்க, இந்த மரத்தில் கனியை நான் புசித்தேன், இந்த பாருங்க அப்படி சொன்னாலே தப்பிச்சிருப்பாங்க, ரைட்டா? ஆனால் அங்கே ஒரு சுயநலம் டக்குன்னு எடுத்து, ஒன்று கன்சல்டேஷன் கிடையாது, ஒரு ஹஸ்பண்ட்டையும் கேட்கல, அல்ல பிள்ளைகள்கிட்ட கேட்கல, மனைவிட்ட கேட்கல. பாருங்கள், இப்படி நிறைய பேர் சுயநலமான தீர்மானம் எடுக்கிறதுனால சிக்கலில் மாற்றாங்க. ஒரு கன்சல்டேஷன் ஆஸ் அ ஃபேமிலி, அந்த கன்சல்டேஷன் வேணும். சின்ன சின்ன விஷயத்தில் இன்றைக்கி நம்ம சோறுக்கு உப்பு போடலாமா வேண்டாமா அதெல்லாம் கேட்டுறாதீங்க, ரைட்டா? இது எத்தனை விசில் வைக்கிறது பாலுக்கு அதெல்லாம் கேட்கறாச்சு இல்லை. தேவ ஜனங்களே, ப்ரைஸ் கன்சல்டேஷன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான. அவன் டக்குன்னு ஒரு கன்சல்டேஷன் இல்லாமல் ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கணும். இல்லை பரிசு 2 பேரும் தீர்மானம் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் நம்ம ஆள் தான் வருவார்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம் அப்படி சொல்லியிருந்தா சாத்தம் ஓடி இருப்பான். சோதர் என்ன ஒரு கன்சல்டேஷன், ஆண்டவருக்கு அடக்காரு பார்த்துக்கலாம், சாயந்தரம் தானே வருவார், சாயந்தரம் வரைக்கும் எப்படி காத்திருக்கிறது, எப்படி காத்திருக்கலாம்? சவுலும் அப்படி தான் பாருங்க, என்னது தீர்க்கதரிசி வர்றதுக்கு காத்திருக்கனால பிரச்சனை. அல்ல அவசரப்படாதீங்க, காத்திருக்க தீர்மானம் பண்ணுங்க. சுயநலமா எடுத்து என்ன பண்றான், டக்குன்னு அவ சாப்பிட்டு அல்ல கனவு கொடுத்தோடனே அவன் சாப்பிட்றான். அடுத்தது பாருங்க, நீங்க தொடர்ந்து வாசி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நேரம் வந்துட்டார், ஆதாமேன்னு கூப்பிடுறாரு. அல்ல யாரை கூப்பிடுறாரு? ஆதாமேன்னு. எல்லாம் ஒழிச்சுக்கிட்டாங்க. அல்ல நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறதுனால ஒழிச்சு, இதுக்கு என்ன விஷயம்னு பிற நான் சொல்றேன், டைம் இல்லை. அல்ல நிர்வாணிகளாக இருக்கிறதுனால ஒழிச்சுக்கிட்டோன்னு சொல்றாங்க. உடனே நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். பாருங்க, அதை கரெக்டாக கேட்க, புசிச்சாயோ அப்படின்னு கேட்குறேன், நல்ல கணக்கு, புசிச்சாயோன்னு கேட்டார். அதுக்கு 12, அதற்கு ஆதாம், என்னோடே இருக்கும்படி பாருங்க, தேவரில் தந்த ஸ்ரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள்,
அடுத்த ஆளை கையை தூக்கிட்டான். சுயநலம், இந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லை, என்னோட கூட இருக்கிறதுக்கு நீங்க தந்த இந்த ஏவாள் அவள் தான் காரணம். என்னது? என்னோடு இருக்கும்படி நீர் தந்த வா அவ தான் காரணம் அப்படின்னு உடனே அவர்கிட்ட கேட்கறது. அவ என்ன சொல்றா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. பாருங்க, ஒருத்தர் என்ன சோத்திரம் பிளேம் பண்ற நிலைகளை மாறிட்டான் பாருங்க. சோத்திரம். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த நிர்வாணியத்தை பற்றி பேசும்பொழுது பாருங்க, அன்றைக்கி அந்த தோட்டத்தில் நிர்வாணமாக இருந்து யார்? அவங்க 2 பேரும் தான். அவங்க மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரே பிளாக் பண்ணுற நிலைகளை பார்க்கணும் பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சோத்திரம் வித்தியாசமாக மாறிப்படும். ஒரே சரீரங்க நிலை மாறி சோத்திரம் என்னது, நான் யார், நான் வேற, நீ வேற அப்படிங்கிற நிலை வந்துட்டுன்னு பார்க்குறோம் உலகத்தில். அந்த சுயநலத்துக்கு ஒரு நாள் நீங்கள் எந்த நாளும் ஆண்டவர்கிட்ட விசாரிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லது உங்கள் வாழ்க்கை தந்திருக்க வாழ்க்கை துணையிட்ட விசாரிங்க, உங்கள் ஊழியர்கிட்ட விசாரிங்க. பிரைஸ் எந்த காரணம்? நிறைய திருமணங்கள் நாட்கள் ஒழுங்காச்சு, அல்லது ஒழுங்காக போகுது, எல்லாமே அந்த ஊழியர்கிட்ட விசாரிக்கிறாங்க, விசாரித்து செய்கிறாங்க. பிரைஸ் நம்மளும் ஜெபம் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நமக்காக நடவடிக்கை எடுப்பார். கரங்களை வைத்து வர அழைச்சுங்க பார்ப்போம். அல்லது ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனங்களை இதை மனசில் வச்சுங்க. அந்த சுயத்திற்கு ஒரு நாள் பிரைஸ் நான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற நிலை இல்லை. பிரைஸ் அது எந்த ஒரு பிரச்சனாலும் அவர் தான் காரணம், இவர் தான் காரணம், அதுதான் காரணம் இல்லைங்க. அந்த ஒத்துக்கொள்கிற ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாரா? 5 விஷயத்தை சொல்லியிருக்கேன். முதலாவது என்ன சொன்னேன்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எனது சார்ந்திருப்போம் கர்த்தரை மட்டும். 2வதாக சத்தியத்துக்கு முரணான காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். 3வது சாகடியுங்கள் உலக ஈர்ப்புகளை. 4வதாக ஜாக்கிரதையாயிருங்கள். 5வதாக என்னது? சுயநலத்திற்கு உட்படாதிருங்கள். தேவ பிரசனம் நம்ம விட்டு விலகி போயிடவே கூடாது. தேவ பிரசனம் நம்ம விட்டு விலகி போயிடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்துள்ளாகிற தேவனாய் கர்த்தர் சத்தத்தை அவள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவி தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி, சந்நிதிக்கு விலகி அந்த பிரசன்ஸ்க்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார். பாருங்க, தொடர்ந்து ஆண்டவர் செய்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம். அந்த மனுஷனை துரத்தி விட்டு ஜீவருஷத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரும்பிகளையும் வீசி கொண்டிருந்த சுடரொளி பட்டயத்தையும் வச்சுட்டார். இனிமே கிட்ட வந்துடக்கூடாது, நிரந்தர பாவியாக மாறிடக்கூடாது. சாவாமைன்னு இருந்துச்சு, அந்த சாவாமை இப்ப பரிசுத்தனாய் சாவாமையா அவடு கூட இருக்கணும். ஆனால் பாவியாக சாவாமை உள்ளவனா இருந்துடக்கூடாது. விரட்டி கதவை சீல் பண்ணிட்டார். தேவ பிரசனத்தை விலகச் செய்கிற காரியங்கள் என்ன? இன்னைக்கு நம்ம தியானிச்சிருக்கோம். தேவ ஜனங்களே, வாலிபர் கேட்டிருக்கீங்க, பெரியவங்க கேட்டிருக்கீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பிரசனம் வேணும், உங்க சார்ந்திருக்க தீர்மானம் பண்றேன். சத்தியத்துக்கு முரண்பட்ட காரியங்களை சோத்திர உடனடியாக சரி செய்து கொள்ள தீர்மானம் பண்றேன். என்னுடைய ஆண்டவர் உலக ஆசை இச்சைகள் எல்லாம் சாகடிக்க தீர்மானம் பண்றேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது எல்லைக்குள்ள வராது இருக்கு. எப்பொழுதும் போல உதறி போட்டு விட்டு போவேன் நினைச்சு ஆன மாட்டிக்கிட்டான் தேவ ஜனங்களே. அது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையா இருக்க நான் தீர்மானம் பண்றேன். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்க தீர்மானம் பண்றேன். ஆண்டவரே சொல்லுங்க. சுயநலம் எனக்குள்ள வேண்டவே வேண்டாம். சுயநலம் எனக்குள்ள வேண்டவே வேண்டாம். சொல்லுங்க சுயநலம் வேண்டாம். இந்த கன்சல்டேஷன் எங்களுக்குள்ள வரட்டும். அல்லது உங்கள்கிட்ட விசாரிக்க, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட விசாரிக்கணும். ஹல்லேலூயா. அது தெரிய தேவனை உங்கள்கிட்ட விசாரிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே குடும்பத்தினை விசாரிக்கணும். ஆண்டவரே அவரை ஊழியத்தை விசாரிக்கணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. அந்த ஸ்பிரிட்டை நீர் எங்களுக்கு தருவீராக. எத்தனையோ நல்ல விசுவாசிகள் அதை செய்யறதை நான் பார்த்துருக்கேன். அல்லது இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து பேசுறாங்க. அது விசாரித்து இந்த கன்சல்டேஷனை பார்த்துருக்கேன். ஆண்டவர் ஸ்தோத்திரா. ஊழியர்களோடு கூட பேசுற காரியங்கள், குடும்பத்தாரோடு கூட கலந்து கொள்ற காரியங்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நானே ராஜா, நானே மந்திரி, நான் எடுக்கிற டெசிஷன் அப்படின்னு சொல்லாதீங்க. கத்தர் 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 ரிஹலம ஹரமல துரிபலபா லிஹிரமஹ துரிபல ஷிகர மஹரபா லிஹிரப ஹரபல துரிபல ஷிகரபா. நல்லபடி கரங்களை அசைத்து ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதீங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துராதீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. செய்யுங்க விடுதலை, ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர். ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேசிக்கிற அன்பின் பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் எல்லாம் இணைந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த நீர் எங்கள் மறைவிடம் சொல்ல கிருபை தந்து. ஹல்லேலூயா. மெய்யாகவே நீர் எங்கள் மறைவிடம் ஆண்டவரே. உமக்குள் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்கிற தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்கிறதை விட உம்முடைய சமூகமே மேலானது, உம்முடைய சந்நிதியே போதுமானது. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை விட்டு விலகச் செய்கிற அந்த 5 காரியங்களை குறித்து நாங்கள் சரியா இருக்க நீர் கிருபை தருவீராங்க. உண்மையே சார்ந்து கொள்கிறவர்களாய் காணப்பட, சத்தியத்துக்கு முரணான காரியங்களுக்கு குறித்து எச்சரிக்கையா இருக்க கிருபை தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாகடிக்க, உலக ஈர்ப்புகளை சாகடிக்க கிருபை தாங்க. வரும் பொழுது அந்த முளையிலே கிள்ளி எறிய கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டு உம்மை சார்ந்திருக்க கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாங்கப்பா. காரியங்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்க கிருபை தருவீராக. சுயநலத்துக்கு ஒரு நாள் இடம் கூடாது இருக்க நீ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அது ஒரு லெசன், ஒரு பாடம், உன் வாழ்க்கை ஒரு பெரிய பாடம் ஆண்டவரே. ஆனாலும் மூலமாக ஆண்டவரே மீண்டும் இந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சு இனிமே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ரிலேஷன்ஷிப் ஆதாரமே நீங்க தான்ப்பா. இந்த சிலுவை நீங்க சம்பாதித்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் சம்பாத்தியம் தான் இன்னைக்கு பிதாவோடு கூட எங்களோடு கூட நல்ல உறவில் வச்சிருக்கு. அதற்கா நன்றி. பிள்ளைங்களுக்கு ஸ்தானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது. அதற்கா ஸ்தோத்திரம். இதுல கண்ணியத்தை காக்க கிருபை தாங்க. எப்பயுமே உண்மை சார்ந்து நாங்கள் இருக்க, அல்லது சத்தியத்துக்கு முரணான காரியங்கள் வரும் பொழுது அதை எச்சரிக்கையா இருக்க அதுக்கு விலக நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா ஸ்தோத்திரம். நீங்க சொல்றதை செய்ய, உங்க எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. எங்கள் சித்தம் வேண்டாம், உங்க சித்தம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பூமிக்குரியது அல்ல, மேலானதை நாடுகள் சொன்னீங்களே அதை செய்ய கிருபை தாங்க. ஆண்டவர் ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாங்க. ஆண்டவரே அது மாத்திரமல்ல, சுயநலம் எங்களுக்குள்ள வேண்டாம்பா. உங்க நலம், நீங்க என்ன சொல்றீங்க அதை செய்ய கிருபை தருவீரா. நீ கேட்ட காரியங்கள் எங்க மனசுல பசு மரத்தானியை போல பதிய ஜெயத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் அவர் செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியர்கள், படிப்பு எல்லாம் முயற்சி, போக்குவரத்தை ஆசனம், அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வாத, நல்ல சுகத்தை, பலத்தை, நோய்ப்பு சக்தியை தாங்க. எந்த வியாதிகள், எந்த பிரச்சனை அண்டாதபடி நீ காக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி செய்கிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. என்ன காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறோம், என்ன வாக்கு தத்துவங்களை தந்திருக்கிறீங்களோ அந்த வாக்கு தத்துவங்களாம் நிறைவேற கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம். சுகவீனமா பலவீனமா இருக்கிற நல்ல சுகத்தை தான், குடும்பங்களில் சமாதானத்தை தருவீராக, கண்ட பொருளாதார நன்மைகளை தருவீராக, எல்லா தேவைகளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டு வீட்டில் ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்நானம் பெற, அபிஷேகம் பெறாமல் இருக்க தொட்டப்பட கிருபை தான். உங்களுடைய அன்புக்கு திரும்ப கிருபை தாங்க. அந்நியமா இருக்கிறோம் உங்களுடைய சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்க கிருபை தாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற தயவுக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தாழ்த்தும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையிலுக்கு எல்லா ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, நாம் அவருடைய சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆதாம் ஏவாளை குறித்து இன்னைக்கு நாம் தியானித்தோம். என்றைக்கும் தம்மோடு கூட வைத்திருக்கும்படியாக மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினார் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினார்கள். அவருடைய சந்நிதியை விட்டு விலகி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அதை செய்யலை, அவங்க விலகி போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவ சமூகத்தை தக்க வைத்து கொள்ள, பிரசனத்தை தக்க வைத்துக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு 5 காரியங்கள் உங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறேன். ஒரு முக்கியமான செய்தி. இந்த 5 காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தர் நீங்கள் ஆராதிக்க முடியும். வேறு இந்த திருச்சபைக்கு போகலன்னா வாங்க, தடவை அந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து ஆன்லைன் மூலமாகவும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். என்னுடைய யூடியூப் சேனல் ஜைன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஹலிசோதர் அதில் இருக்க சிறுவர்களுக்கு பிளஸ் சர்வீஸ், வாலிபருக்கு எஸ் சர்வீஸ் மற்றும் ஆராதனைகள், ஜெபங்கள், பைபிள் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. தொடர்ந்து எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் தினமும் ஒரு வசனம் போடுறோம். அது நிச்சயமாக ஆயிரக்கணக்கான ஜனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.